ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பாலா ஃப்ரம் நெக்ஸ்ட் ஜென் ஆட்டோபாட்ஸ். நீங்கள் இப்போ என் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது காரில், அதாவது நம்மளுடைய கார்ஸில் வரக்கூடிய இசிஎம், இன்ஜின் கண்ட்ரோல் மாடியூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அதிக நாள் காரை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண ஈவன் ஒரு 5 to 10 இயர்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகும். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் வீக் ஆகும்போது உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வரலாம். என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வரும்னா, கார் ஸ்டார்ட் ஆகாது, ரன்னிங்கில் உங்களுக்கு பிக்கப் இருக்காது, கொஞ்சம் கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் ஸ்டார்டிங் இஷ்யூ வரும். ஸோ இந்த மாதிரி ரிப்பேரிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னலாக நம்ம நெக்ஸ்ட் ஜென் ஆட்டோபாட்ஸில் நம்ம ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி பெட்ரோல் இசிஎம் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்குது, ஸோ உங்கள் காரில் இந்த மாதிரி பிக்கப் இஷ்யூ இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான டவுட்ஸ், அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இசிஎம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கார் ஸ்டார்ட் ஆகலை, அதாவது ஹுண்டாயில் எக்ஸென்ட் அந்த காரில் இருக்க இசிஎம் தான் இது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லோயஸ்ட் ப்ரைஸில் அவங்களுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரிப்பேரிங் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.